கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். தேவன் ஆச்சரியமாக நம்மை வழிநடத்துகிறார், நம்மை கவனிக்கிறார், நம் சத்தத்தை கேட்கிறார், நமக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். சொல் பிறக்க முன்னே அவருக்கு தெரியும். கேட்கும் பொழுது செவி கொடுக்கிறார். அவர் நம்முடைய புத்திக்கு மேலாக செயல்படுகிறார். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த தேவன் நம்முடைய தகப்பன். அந்த உறவோடு நாம் அவரை அழைக்கலாம். அந்த உரிமையோடு அவரிடத்திலே கேட்கலாம். அவருக்கும் நமக்குமான உறவிலே நாம் எவ்வளவு நெருக்கமாக, இசைவாக, அவரில் அன்பாக நடக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம், அதன் பிந்தைய பாகத்தை நாம் கவனிக்க போகிறோம். இரண்டும் சம்பவங்கள், இரண்டுமே மிக முக்கியமான சம்பவங்கள். அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் இருக்கிறது. 32வது வசனம் முதல் அதிகாரம் 9 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்துக்கும் போனான். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில், பொதுவாகவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வரலாற்றை நாம் கவனிக்கும் போது சுவிசேஷ பயணம் செய்தவர்கள் என்று சொன்னால் நாம் பெரிதாக பேசுவது பவுலை தான். 3 மிகப்பெரிய சுவிசேஷ பயணங்களை அவர் செய்தார் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே பயணம் செய்து கொண்டுதான் இருந்தாங்க, ஊரா போயிட்டே இருந்தாங்க. ஆனா தனித்துவமாக எடுத்து பிரித்து பார்ப்பதுன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை தான். ஏன்னா அவர் நிறைய ஊரு, நான் முதல் முறை, 2ஆம் முறை, 3ஆம் முறைன்னு அவர் சொல்லிட்டு போறதுனால நிறைய ஏரியா கவர் பண்ணார். அதனால அவரை பத்தி நாம் அதிகமாக பேசுவதுண்டு. இங்கே பேதுரு, இந்தியாவிலே நமக்கு ஒரு வரலாறு உண்டு. தோமா அவர்கள் இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லி சிலரை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி கிறிஸ்துவின் சபையை இந்தியாவில் ஸ்தாபித்ததாக. அப்ப எல்லாருமே பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கான கட்டளையே அதுதான். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் போயிட்டே இருக்கணும், சத்தியத்தை சொல்லிட்டே இருக்கணும். இப்பொழுது பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அப்படின்னு பார்க்கிறோம். அவர் தொடர்ந்து எருசலேமிலே முக்கியமான ஒரு தலைமையகம் மாதிரி அங்க இருந்தாலும், சிதறி போனவர்கள் மற்ற இடங்களுக்கெல்லாம் போனாலும் அப்போ சில அங்கேயே தான் இருந்தாங்க. ஆனா சில முக்கியமான விஷயங்கள் அவங்க கேள்விப்படும் பொழுது, அழைக்கப்படும் பொழுது அவங்க அந்தந்த ஊருக்கு போவாங்க. அப்படியே எருசலேமுக்கு பக்கத்துல விரிந்து அவர்கள் ஊராக சென்று சத்தியத்தை சொன்னாங்க. ஒரு சுவிசேஷகன் பயணித்துக் கொண்டே இருப்பான். இங்கே அவர்கள் எல்லாரையும் சந்திக்கிறார். எல்லாரையும் சந்திப்பது என்பது ஒரு நல்ல விஷயம். கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வது என்பது முக்கியமானது. நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்காமலே இருந்தால் நம்முடைய உறவு வளருவது கஷ்டம். கிறிஸ்தவர்கள் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கணும். தினமும் சந்தித்துக் கொள்வது இன்னும் நல்லது. தினமும் ஒருவருக்கு ஒருவர் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வது இன்னும் நல்லது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி போதித்து பலப்படுத்திக் கொள்வது நல்லது. இப்படிதான் நாம ஒரு சிறிய கூட்டமாக நாம் வாழணும், ஐக்கியமாக வாழணும். நாம் இணைந்தவர்களாகவே எப்பொழுதும் இருக்கணும். We should be always connected. அந்த கிறிஸ்துக்குள்ளான உறவுக்குள்ளவே நாம சேர்ந்து நடக்கணும். அப்படிதான் கிறிஸ்தவர்களை தேவன் இருக்க சொல்றார். இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எல்லாரையும் சந்தித்து அவன் லித்தாவிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்துல, அன்னைக்கு கிறிஸ்தவர்களை பொதுவாக இப்படி அழைக்கிறாங்க, பரிசுத்தவான்கள். கிறிஸ்தவர்களை ரட்சிக்கப்பட்டவர்களை சொல்லாம இன்னும் மேன்மையான சொல் பரிசுத்தவான்களை இப்படி அழைக்கிறதே வெரி ஸ்பெஷல். நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம்.
பரிசுத்தவான்களாகும்படிதான் அழைக்கப்பட்டோம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனால வேதம் நம்மை இப்படி அழைக்கும் பொழுது நம்ம அதுல நம்ம அப்படிதான் இருக்கணும், நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைவு ஜாக்கிரதை நமக்கு வரணும். அப்படி போகும் பொழுது என்ன நடந்தது? ஒரு சம்பவம். 33ஆம் வசனம். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷனை கண்டான். 8 வருஷமாய். அப்ப அதுக்கு முன்னால அவர் நல்ல செயல்பட்டு கொண்டு மனிதனாகத்தான் இருந்திருப்பார். திடீர்னு ஏதோ ஒரு வியாதியோ ஒரு அதிக ஜுரம் வந்தா கூட அப்படி ஆயிடும்வாங்க, பேராலிட்டிக். ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம். நடக்க முடியாத ஒரு செயல் இழந்த படுக்கையில் இருக்கிற ஒரு ஆளை 8 வருஷமா மாறிட்டார், பெட் ரிட்டர்ன் ஆயிட்டார். அப்போ பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். இந்த ஒரு வசனம் இருக்குல்ல, ரொம்ப வித்தியாசமான வசனம். குணமாக்குதலை எப்படி செய்வார்கள்? வழக்கமா நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை பாத்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தினாலே நட, இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி செய்யறது உண்டு. ஆனா இந்த இடத்துல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் அப்படின்ற. இது ஒரு விசேஷமாக ஒரு வித்தியாசமான ஒரு வாக்கியம் தான். இயேசு உன்னை குணமாக்குகிறார். இன்றைக்கும் கூட ஆண்டவர் இயேசு நம்மை குணமாக்குகிறவர் தான். நம்முடைய வியாதி கஷ்டங்களிலே என்னமோ பெருசா வரும்னு நினைச்சோம், ஆனா ஒண்ணு இல்ல, சுகமாயிட்டேன். அந்த வியாதியில அவங்க எழுந்திருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம், ஆனா பரவாயில்ல, நல்லாயிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சுத்தி பார்க்கிறோம், நமக்கும் நடக்குது. தேவன் நம்மை சுகமாக்குகிறார். அவர் நம்மை சுகமாக்காது இருந்தால் எப்பயோ நம்ம எல்லாருமே முடிஞ்சிருப்போம். நாம் எழுந்திருக்க மாட்டோம், நாம் நடக்க முடியாதவர்களா மாறி இருப்போம், செயல்பட முடியாதவர்களாக நம்ம மாறி இருப்போம். இயேசு நம்மை எப்பொழுதுமே சுகமாக்கக்கூடியவர், நம்மை குணமாக்கக்கூடியவர் தான். அந்த நம்பிக்கை, அந்த ஆறுதல் நமக்கு எப்பொழுதுமே ஆறுதலாக இருக்கணும். அப்போ பேதுரு சொல்றார் அவனை பார்த்து, உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அவனுக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எழுந்து நட, எழுந்து நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லலாம். உன் படுக்கை நீயே போட்டுக்கொள் அப்படின்றார். என்னன்னா, எல்லாருக்கும் முன்னால அவன் அப்படி செய்வதை மற்றவங்க பார்க்கணும். அந்த பூரணமான சுகத்தை எல்லாருமே விட்னஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது ஏன் முக்கியமான விஷயம்னா, அடுத்த வசனம் தான் அதுக்கு பதில் சொல்லுது. லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருக்கிறவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இதான் நோக்கம். ஒரு அற்புதம் நடக்கிறது முதல் நூற்றாண்டு காலத்துல. தேவன் எப்பொழுதுமே வேதத்தில் ஒரு அற்புதம் செய்கிறார்னு சொன்னா ஜனங்களை தம்மிடம் திருப்பும்படியாக செய்வார், தம்மை கவனிக்கும்படியாக செய்வார், தம் வார்த்தை ஜனங்க கேட்கணும் அப்படின்னு செய்வார். முதல் நூற்றாண்டு காலத்துல புதிய ஏற்பாடு கையில கிடையாது. அப்போஸ்தலர்கள் போதிக்கிறது தான், அவங்க பேசுறது தான், அததான் காதுல கேட்பாங்க. அவங்களுக்கும் ஒரு புக்கெல்லாம் கிடையாது. புதிய ஏற்பாடு எழுதப்படவே இல்லை. 100 வருஷம் 200 வருஷத்துக்கு அப்புறமா தான் அதெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நிருபம் ஒருத்தர்கிட்ட இருக்கும், ஒரு 4 பக்கம் 5 பக்கம் அந்த மாதிரி தான். ஆனா அந்த இடத்துல நடக்கும் அற்புதங்கள் அநேகரை கொண்டு வருகிறது, அநேகரை அங்க பார்க்க வைக்குது, அவங்களை விசுவாசிக்க வைக்குது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அற்புதங்களோட இன்னொரு நோக்கம் ஆவியானவர் நமக்கு சொல்றாரு. 2வது வசனம். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்திக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த கடைசி வரி தான் கவனிக்கணும். வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. இப்போ பழைய ஏற்பாட்டை சொல்லிட்டு இப்ப என்னன்றாரு 3வது வசனத்துல, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்ட வசனம் உறுதிப்படுத்தப்பட வேண்டுமாம். அது தேவனுடைய நோக்கம். தேவனுடைய வாக்கியமானது ஜனங்களுக்கு முன்னால உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அது மாதிரிதான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் காலத்துல கர்த்தராகிய இயேசு சொன்னதை அப்போஸ்தலர்கள் போதிக்கிறது அற்புத அடையாளங்கள் வழியாக. அதனால்தான் இங்க 4ஆம் வசனத்துல
எப்படி உறுதிப்படுத்தினாரா? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும், அநேகமான பலத்த செய்கைகளினாலும் அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் மரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற போதும். சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற. ஏன் அதுக்கு சாட்சி கொடுக்கிறாரு? அடையாளங்கள் வழியாக ஏன் அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறார்னா, அது உறுதி பண்ணப்பட வேண்டும். உறுதியாக்கப்பட்ட வேத வாக்கியத்தை நாம் கையில வச்சிருக்கிறோம். அன்றைக்கு அற்புதங்கள் நடந்தது, அவைகள் நோக்கம் ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சது. ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அப்போஸ்தலர் சொல்வதை கர்த்தருடைய வார்த்தை என்று கவனித்தார்கள். அது கர்த்தருடைய வார்த்தை தான் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்காக அற்புதங்கள் அன்றைக்கு உடனடியாக பெரிதாக நடந்தது. சரி, இப்போ அடுத்த கட்டம் 36 முதல் அப்போஸ்தலர் 9. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தொற்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள். இந்த ரெண்டு பேருமே ஒன்னு அரமாய்க்கு, ஒன்னு கிரேக்க பெயரு. இதுல என்னன்னா, அதுக்கான அர்த்தம் அழகான மான். தமிழ்ல சொல்றதா இருந்தா அது என்னன்னு சொல்லுவாங்க? ஒரு பேர் அப்படி வைக்கிறதா இருந்தா அழகான மான் அப்படின்றத தமிழ்ல எப்படி பேர் வைப்பாங்க? கலைமான் இல்ல, அப்படிதான் வைப்பாங்க. அழகான வனப்புள்ள ஒரு மான் அப்படின்றது, அழகுள்ள ஒரு மானுன்னு அந்த அம்மாவுக்கு பேர் வச்சிருக்காங்க. அது இல்ல அந்த பியூட்டி, அந்த அம்மாவுடைய பியூட்டியே வேற. என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். ஒருவரை புதிய ஏற்பாடு அடையாளம் காட்டும் போது என்னவாக காட்டுச்சுன்னு பாருங்களேன். நம்ம இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்கணும், நிறைய கேரக்டரை பார்த்துட்டே வர்றோம். இப்ப பர்னபாவை சொல்லும் பொழுது ஆறுதலின் மகன் என்னப்பட்ட பர்னபா என்கிற இல்ல தான தர்மம் பண்ணக்கூடிய, தாராளமாக கர்த்தர் கொடுத்த அந்த கேரக்டரை, அவங்களோட குட் நல்லதோட கூட ஒரு அறிமுகம். இந்த இடத்துல இந்த அம்மாவை அறிமுகம் பண்ணும் பொழுது, அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் சொன்னாலே போதாது, என் பேரே சொல்லலாம் கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இல்ல. அப்போ கரெக்டான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த ஒரு சீஷி இருந்தாள், ஒரு டிசைபிள், ஒரு குட் டிசைபிள் அவங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கிறோம், வெவ்வேறு வயதுல இருக்கிறோம், நாம் ஞானஸ்தானம் பெற்றவர்களாக இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து இஸ் a குட் டிசைபிள் அப்படின்னு நம்மள ஒருத்தர் எங்கேயோ அறிமுகப்படுத்துற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு இடத்துல அப்ப ஒரு ஊழியக்காரன் கிட்ட ஏதோ இந்த பிள்ளை, இந்த தம்பி, இந்த சகோதரன் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் a very good disciple of God. அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில ஒருத்தனை நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஒரு தம்பி, அவர் மவுண்ட்ல இருந்தாரு. அவரை எப்பவுமே அப்படி நான் சொல்லுவேன், இயேசுவின் நல்ல சீடன். அவ்வளவு ஆவலா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது, கேட்ட உடனே அப்படியே நடக்கணும்னு தன்னை கமிட் பண்ணிடுவார். இப்ப அவரு சாயல்குடி பக்கத்துல மிகப்பெரிய ஒரு சபை கூடுமிடம், ஒரு 200 பேருக்கு மேல உட்காரலாம் நினைக்கிறேன், ஒரு சபை கூடுமிடம் கட்டிட்டு இருக்கிறார். கிறிஸ்துக்குள்ள வந்தவர் ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை சந்தித்தோம். ஆவலா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார். தினந்தோறும் யாரையாவது சந்திச்சு எப்படியாவது பேசி அவங்கள சில நாட்களில் கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்திடுவார். இவங்க பாருங்க, இவங்க கிட்ட பேசுங்க அப்படின்டுவார். அப்பதான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது கேட்டார் போல கர்த்தருடைய வார்த்தையின் மேல ரொம்ப ஆவலான சகோதரனாக இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அவரை நான் சொல்லியிருக்கேன், இஸ் a disciple of Christ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த அம்மாவை சொல்லும் போது ஒரு சீஷி இருந்தாள் என்று சொல்றார். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நற்கிரியைகளையும் தர்மங்களையும் நோட் பண்ணிக்கங்க. நல்லது செய்வாங்க, அதுவே ஒரு ஒரு நல்ல விஷயம் தானே. ஆனா கூட இன்னொன்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறார் ஆவியானவர், தர்மங்களை அப்படின்றார். அப்படின்னா அந்த அம்மா தாங்கிட்ட இருக்கிறத தாராளமாக அப்படி தூக்கி கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய ரிச் விமனா கிடையாது, லீதியால் மாதிரி கிடையாது. லீதியால் ரொம்ப ரிச் லேடி. அவங்க ப்ரொஃபஷனே ரிச் ப்ரொஃபஷன், ரத்தாம்பரம் விற்கிறவர்கள். இந்த அம்மா அப்படி கிடையாது. நற்கிரியை செய்கிற, தர்மங்களை மிகுதியாக செய்து கொண்டு வந்தவர்கள் ஆவியானவர். இந்த அம்மாவை நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது 2 பெயரை சொல்லி இருக்கிறார். இந்த ஒரு அம்மாவுக்கு அந்த அம்மாவை சீஷி என்று சொல்லி இருக்கிறார். அடுத்தது அவர்கள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் சொல்லியிருக்கிறாரு. செய்து வருகிறாள்னு சொல்லல, என்னன்னு சொல்றாரு? ஒரு உயர்வு வார்த்தை, மிகுதியாய் செய்து வருகிறார்கள் அப்படிப்பட்டவங்க என்றார். நம்மளை பத்தி ஒருத்தர்கிட்ட அறிமுகம் செய்வதாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? நம்மள
இந்த வராம்பார், இந்த பரவல, இவங்க கிறிஸ்துவுக்குள்ள இப்படிப்பட்டவங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய டைம் ஆகும், ஆனால் சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளை பத்தி ஒரு 4 நல்ல விஷயம் அப்படி சொல்ற மாதிரியானவர்களாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த ஒரு பெண்மணி, இந்த அம்மாவுக்கு புதிய ஏற்பாடுல கையில் அப்ப எதுவுமே கிடையாது. அவங்க சும்மா சத்தியத்தை அப்படி கேட்டுட்டு அதுக்குள்ள ஏற்கனவே தேவன் மேல பக்தி உள்ளவர்களாக இருந்திருக்காங்க. மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அப்புறம் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். பாருங்க, நம்ம பழக்கம் மாதிரியே அவங்களுக்கு இருந்திருக்கிறது. ஒரு பெண்மணி அவங்க கொழுப்பாட்டி அவர்களை மேல் வீட்டிலே கிடத்தி வைத்திருந்தார்களாம். இப்போ என்னன்னா ரெடி பண்ற ஃபியூனரல் ரெடி ஆயிடுச்சு, அவங்கள அடக்கம் பண்ண போறாங்க. அந்த அம்மா இப்படிப்பட்டவங்க, இவ்வளவுதான் தெரியுது நம்மளுக்கு. இப்ப இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சுத்தி இருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த பட்டணத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க, அந்த ஃபியூனரலுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாருக்குள்ளேயும் திடீர்னு ஏதோ ஒரு யோசனை வருகிறது, ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு தெரியுது. சில நேரங்கள்ல நாம் ஏதோ ஒரு வேலையா போவோம், அங்க இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், நமக்கு ஒரு அழைப்பு வரும், இங்க கொஞ்சம் வந்துட்டு போயிடுங்களேன் அப்படின்பாங்க. அந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல நடக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இப்போ எந்த பக்கமா அந்த வாய்ப்பு திரும்புதுன்னு பாருங்க. 38வது வசனம். யோப்பா லித்தா ஊரு ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இப்போ பேதுரு எங்க இருக்கிறாரு? லித்தா ஊரிலே எல்லாரையும் சந்திச்சுட்டு அங்க இருக்கிறாரு. அங்க இருந்து அவர் மூவ் பண்றாரு. ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அவர் இருக்கிறாரு. அங்க அவர் இருக்கிறாருன்றதோட சேர்த்து இன்னொன்னு கேள்விப்பட்டாங்க. என்ன கேள்விப்பட்டாங்க? கேள்விப்பட்ட போது இன்னத்தையும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அங்க ஐனையான்ற ஒரு 8 வருஷம் திமிர்வாதக்காரனை குணமாக்கினாராமே, ஒரு அற்புதம் நடந்திருப்பாங்க. எல்லாரும் பேசிக்கிறாங்க, நிறைய பேர் அங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஒரு அற்புதம் நடந்திருக்கு, பேதுரு அதை பண்ணிருக்கிறாராமே அப்படின்னு தகவல் வந்திருக்கலாம். கண்டிப்பா அவர் அங்க இருக்கிறாருன்னு போது இந்த தகவல் கண்டிப்பா வந்திருக்குமா இல்லையா? இப்போ என்ன பண்றாங்க சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் இங்க தாமதம் இல்லாமல் தங்களிடத்துல வர வேண்டும். இங்க நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இந்த அம்மா இறந்திருக்காங்க, குளிப்பாட்டியாச்சு, அடக்கம் பண்ண போறோம், இவங்களை உயிர்த்தெழ செய்ய வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களான்னா அதிக வாய்ப்பு இல்லை. வந்து இந்த அம்மாவை உயிரோட எழுப்பி விட்டுட்டுமே அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் தெரியுங்களா? சபை தொடங்கி இவ்வளவு வரைக்கும் நம்ம பட்ச வரலாற்றுல ஒரு உயிர்த்தெழுந்ததாக ஒரு சம்பவம் இல்லை, செத்ததா தான் இருக்கு. அனனியா சப்பிராள் செத்தார்கள், ஸ்தேவான் கல்லெறியுண்டு செத்தார். ஆனா உயிர்த்து செய்யும்படியான அளவுக்கு ஒரு அற்புதம் நடந்துரும் அப்படின்னு இவங்க நினைச்சிருப்பாங்களான்னா நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு புரியுது, நற்கிரியையும் தர்மங்களும் மிகுதியாய் செய்கிற இந்த அம்மாவுக்கு பேதுருவை அழைச்சு அந்த ஃபியூனரல்ல ஐயா வந்து அவரும் ஒரு ஜெபம் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். இந்த ஃபியூனரல் நடக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஹானர் கொடுக்கறதுக்காக அவர் வந்தா நல்லா இருக்குன்னு கூட என்ன பண்ணிருக்கலாம், அழைச்சிருக்கலாம். அதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. சில நேரங்கள்ல இந்த மாதிரி அடக்கம் அந்த மாதிரிலாம் போகும்பொழுது கல்லறையில இந்த பக்கம் ஒண்ணு அடக்கம் நடந்திருக்கும், அந்த பக்கம் இன்னொன்று நடந்துன்னு இருக்கும். ஆனா ஐயா இந்த டெலிவிஷன்ல பார்த்தவங்க எல்லாம் டினாமினேஷன் மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அப்போ அந்த இன்னொரு இடத்துல இருக்கிறவங்க நேரா வருவாங்க, வந்து பேசுவாங்க. பேசிட்டு ஐயா அங்கேயும் ஜெபம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சரி, ஏன்னா அவங்க நம்ம நிகழ்ச்சி பார்க்கறோம், வசனம் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்றதுனால அங்க போயிட்டு என்ன பண்ணலாம், ஒரு ஜெபம் பண்ணி அப்படி வந்துடலாம். அந்த மாதிரி இந்த சீஷர்கள் எல்லாருமே ஒரு ஹானரபிள் ஃபியூனரல் பண்றதுக்காக இந்த அம்மா நிச்சயமா ஒரு ஒர்த்தபிளான ஒரு விமனா இருக்கிறதுனால பேதுருவை அழைக்கலாம் அப்படின்னு கூட என்ன பண்ணிருக்கலாம், அழைச்சிருக்கலாம். உயிர்த்தெழு செய்ய வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான தாட் அவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, இப்ப ஒரு விஷயம் கவனிங்க. எப்படி அவர் வந்தாரு பேதுரு? இல்ல பேதுரு எப்படி தகவல் போய் வந்தாரு? 2 மனுஷரை அனுப்பினார்கள். இப்ப இங்க இருந்து நாம் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். 2 மனுஷர் அங்க போறாங்க. அவங்க வேலை என்ன? 20 கிலோமீட்டர் பேதுருவை போய் சொல்லி அங்க அவங்கள இருந்து என்ன பண்ணோம், கூட்டிட்டு வரணும். இப்போ போயிட்டு பா நீ போய் அங்க நிக்கிறார் கூட்டணும் அப்படின்னு சொல்றோம். அது என்ன பெரிய வேலையா?
அவர் ரொம்ப முக்கியமான வேலையா? இல்ல இல்ல. அவர் அந்த பக்கம் திரும்பி பேசிட்டு இருக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற ஒரு தம்பிய, அப்பா நேரா போயிட்டு அங்க நிக்கிறாருல சிவப்பு சட்டை, அவர் நீ கூட்டு வாங்க அப்படின்னு சொன்னா நேரா போவாங்க, அப்படி கூட்டு வந்துருவாங்க. இவங்க செஞ்சாங்கல்ல இந்த வேலை, எந்த விதத்திலையும் பெரிய வேலையை, முக்கியமான வேலையே கிடையாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம படிக்கலாம். சீஷர்கள் தாமதம் இல்லாமல் தங்களிடத்துல வர வேண்டும் என்று சொல்லும்படி ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ப்ளீஸ் கம் குயிக்லி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வர சொல்லி ஒரு அவசர அழைப்பு. பேதுரு எழுந்து, நிச்சயமா வந்தவங்க அந்த இடத்துக்கு 20 கிலோமீட்டர் தள்ளி நீங்க வரணும் அப்படின்றத வலியுறுத்தி இருப்பாங்கல்ல. அந்த மெசேஜ் அவங்க கரெக்டா சொல்லியிருப்பாங்க. நீங்க கண்டிப்பா வரணும். அந்த அம்மா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷி, அவங்க கிறிஸ்துவின் நல்ல ஒரு சீஷியா அவங்க வாழ்ந்திருக்காங்க. நிச்சயமா ஒரு தகவல் கொடுத்திருக்கலாம். இறந்துட்டாங்க, அதுக்கு தான் கூப்பிடுறாங்க. வியாதியா இருக்கிறாங்க, வந்து சுகமாக்குங்க அப்படின்னு இல்லை, இறந்துட்டாங்க. இப்போ இந்த 2 பேர் இந்த வேலையை பண்ணாங்க. இவர் எழுந்து அவர்களுடைய கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். சரி, இப்போ பாக்குறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க, விதவைகள் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து. பேதுருக்கு ஒரு புதிய அனுபவமா இருந்திருக்கும். ஒரு ஃபியூனரலுக்கு போறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க, அநேக பெண்கள் விதவைகளா இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்த உடனே அவங்க, ஐயா இந்த ட்ரெஸ் அம்மா பண்ணி கொடுத்ததுதான், இந்த முழு அங்கேயுமே அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தரா அப்படியே சொல்லிட்டே இருக்கிறாங்க. இவர் அப்படியே கிரௌடுக்குள்ள அப்படியே போறாரு. அப்படியே போயிட்டு அந்த மேல் வீட்டுல அங்க நிக்கிறாரு. பேதுரு அப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருக்குள்ள தேவன் நிச்சயமா ஒரு விஷயத்த செய்ய வைக்கணும். அப்ப அவர் எப்படி நடந்துகிட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி என்றான். உட்கார்ந்தாள். இப்ப பேதுரு முதல் முறையாக ஒருவரை உயிர்த்தெழச் செய்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அப்போஸ்தலன் ஆன பிறகு அவர் பிரசங்கம் பிரம்மாண்டமா பண்ணியிருக்கிறாரு. அவரு முடவனை சுகமாக்கி இருக்கிறாரு. என்னத்துல எதுவும் இல்லப்பா, என்கிட்ட கத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அந்த தேவாலயத்தின் வாசல்ல இருந்தால கேட்ல இருந்தான் இல்லையா, அப்போ என்ன பண்ணாரு, நீ எழுந்து நட அப்படின்னு ஒண்ணு எழுச்சிட்டான். ஆனால் உயிர்த்தெழு செய்வதற்கான ஒரு விஷயம் இப்பதான் முதல் முறையா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்பொழுது அவர் என்ன பண்ணார், இவருக்கு நிச்சயமா ஞாபகம் எல்லாம் வந்திருக்கும். ஆண்டவரோடு கூட உயிர்த்தெழு செய்த சம்பவங்கள்லாம் கூடவே இவர், ரொம்ப முக்கியமா 3 பேர் கூட போவாங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த அந்த இன்னர் சர்க்கிள் இருக்காங்க இல்லையா, அதுல இவர் எப்பவுமே இருப்பார் இல்லையா. முக்கியமா இவருக்கு எந்த மாதிரியான சந்தர்ப்பம் ஞாபகம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 51 முதல். வந்தபோது ஒட்டாமல் அழாதீங்கள், எல்லாரையும் வெளியே போக பண்ணி. சரி, இப்ப இந்த இடத்துல எல்லாரையும் வெளியே போக பண்ணாரு இல்லையா. பேதுரு என்ன பண்ணாரு, எல்லாரையும் வெளியே போக பண்ணாரு இல்லையா. ஆனா இந்த இடத்துல பேதுரு கையை பிடிச்சு அம்மா எழுந்திரின்னு சொல்லல. ஆனா அவர் என்ன பண்ணாரு, முழங்கால் படித்து ஜெபம் செய்தார். அங்க ஆண்டவர் கையை பிடித்து, ஏன்னா அவர் உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்கிறவர், அவர் கையை பிடிச்சி எழுந்துருன்னா எழுச்சிடலாம். இவரு அவர்கிட்ட கேட்கணும், அவர் வழியா இவர் கேட்க வேண்டியவர், ஆண்டவர் மூலமாக இவருக்கு தேவன் கிட்ட கேட்க வேண்டியவர். அதனால இவர் என்ன பண்ணாரு, முழங்கால் படித்து இவர் ஜெபம் பண்ணி. அப்போ அந்த பெண்ணை சொன்னார்ல, இவர் கூப்பிட்டாரு இல்ல, ஆண்டவர் தான் கூப்பிட்டார்ல, எழுந்திருன்னு கூப்பிட்டார்ல, தலித்தாகுமி அப்படின்னு தானே கூப்பிட்டாரு. அப்போ அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, நீ எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா எழுச்சாங்க. இந்த அற்புதம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அப்படின்னு பார்த்தா, சிம்பிளா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் தெரியுங்களா, தேவனுடைய வல்லமை தான் அங்க செயல்பட்டது.
தேவன் ஒரு உயிர்த்தெழ செய்யும் அந்த ஒரு விஷயத்த எப்படி பண்ணிருக்கிறார் அப்படின்னா, தூங்கி நின்றவங்களை அப்படி தட்டிட்டு கண்ணு முடிங்க, கண்ணு திறந்துப்பார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு கண்ணு திறப்பாங்கல்ல. இவ்வளவுதான் அந்த அற்புதம். தூங்கிட்டே இருந்தவங்கள அப்படி தட்டி குரல் கொடுத்து அவங்கள கண்ணை திறக்க வச்சா எப்படி இருக்கும்? இவ்வளவுதான். தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே ஒரு உதவி செய்ய வேண்டுமானால் உயிர்த்தெழ செய்வதற்கே ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஆனா இன்னைக்கு அற்புதம் செய்யறோம்னு சொல்லிட்டு மேடைகளிலே கடந்த 30-40 வருஷமாக பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அற்புதம் செய்ய போவதாக அவங்க சொல்லியிருக்காங்க. சில நிறைய நூதனமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு ஆளு நான் உயிரோட எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டேஜில் காஃபின் பாக்ஸ்ல ஒரு ஆள் ஃபாரின்ல தான் அவனுங்க தான் பண்ணுவானுங்க அப்படிலாம் வச்சாச்சு. இவனுங்க தெரிஞ்சு போச்சு, இவன் ஃப்ராடு சரி கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒருத்தர் பார்த்தனே இருந்திருக்கிறாரு, எப்படியும் இதை டிஸ்ப்ரூவ் பண்ணணும், இவன் ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அந்த காஃபின் பாக்ஸ்ல பார்த்தா அந்த செத்த பணம் மாதிரியே இருக்கிறானா. ஆனா அப்ப என்ன பண்ணானா, கன் எடுத்தாராம். எடுத்துட்டு பிணத்தை சுட்டா ஒன்றும் தப்பு இல்லைல்ல அப்படின்னு அப்படி எடுத்து அந்த ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு சின்ன சவுண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஏச்சு ஒரே ஓட்டானா அந்த காபின் பாக்ஸ்ல இருந்தவன். இது உண்மையா நடந்த ஒரு சம்பவமா சொல்றான். ஏன்னா அதாவது அற்புதம் செய்யறோம், அடையாளம் செய்யறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த உலகத்துல ஒரு அரை நூற்றாண்டு காலமாக நமக்கு தெரிஞ்சு ஏமாத்திட்டே இருக்கான். இங்க உயிர்த்தெழ செய்வதற்கு என்ன நடந்தது? தூங்குறவங்களை கூப்பிட்டா கண்ணு விழிச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணாங்க? விழிச்சாங்க. இவ்வளவுதான். 8 வருஷமாய் கிடந்த ஐனியா என்பவனை எழுந்திரு, உன் படுகை நீயே மடிச்சு வச்சுட்டு நடந்து போ அப்படின்னு அவள் போயிட்டான். தேவன் செய்யும் அற்புதம் இப்படிப்பட்டது. அந்த அற்புதம் தான் வசனத்தை உறுதிப்படுத்தும்படி செய்யப்பட்டது. வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. ஜனங்கள் தேவனிடத்தில் திரும்பினார்கள், உண்மையா திரும்பினாங்க. இன்றைக்கு அற்புதம் செய்கிறோம் என்ற பெயரிலே அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மையானவர்கள். இப்போ இந்த ஏன்சாங்க வாசிப்போம். ஜெபம் பண்ணி திரும்பி உட்கார்ந்தாள். கை கொடுத்து, அப்போ அந்த ஸ்டெப் தெரியுதா? ஆண்டவர் என்ன செஞ்சான்ற மாதிரி அவர் மைண்டுக்குள்ள கண்டிப்பா இருக்கும்ல. வெளியே போக சொன்னா வெளியே போக சொன்னார், அங்க கூப்பிட்டார், இவர் கூப்பிட்டார், அவரே பண்ணாரு. இப்ப இவரு அவர் மூலமாக தேவன்கிட்ட கேட்டார். அதுக்கப்புறமா கையை பிடிச்சு தூக்கிட்டு அழைத்து நிறுத்தினான். ஆமா, இப்போ இந்த அருமையான சம்பவத்துக்குள்ள நாம் பார்க்கிற கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடத்தை தான் இப்ப நான் சொல்றேன். என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரயோஜனமாக என்ன செய்யலாம்? பெரிதாக என்ன செய்யலாம் இல்ல, பிரயோஜனமாக என்ன செய்யலாம்? எந்த ஒரு சின்னதையும் கர்த்தர் நிமித்தமாக செய்யலாம். எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஆண்டவர் நிமித்தமாக கிறிஸ்துக்குள் இருப்பதனால எந்த ஒரு சின்னதையும் நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். இப்ப இந்த அம்மா வஸ்திரங்களையும் அங்கிகளையும் செய்தார்கள் அப்படின்னு சொல்றோம். அநேக விதவைகளுக்கு செய்ததாக சொல்றோம். நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்ததாக நாம் பார்க்கிறோம். மிகுதியாக செய்ததாக பார்க்கிறோம். ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கா யோசிக்கிறதா இருந்தா, ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்ட அந்த சமயத்துல பரலோகத்திலிருந்து அந்த மனுஷனை, அந்த மனுஷனோட விசுவாசத்தை, வைராக்கியத்தை கனம் பண்ணிய ஆண்டவர் அவரை உயிர்த்தெழ பண்ணியிருந்தா இன்னும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும்ல. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும்ல. ஆனா பாருங்க, தேவன் எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு செய்யும் பொழுது அதை டிசைட் பண்றவர் அவர் தான். அதுல இருக்கிற நன்மையை அறிந்தவர் அவர் தான். அதன் நோக்கத்தை அறிந்தவர் அவர் தான். அவர் தம்முடைய சித்தத்தின்படிதான் எதையுமே செய்வார். நமக்கு நல்ல நோக்கமா தெரியும், நமக்கு இதான் பெஸ்ட்னு தெரியும், நமக்கு இது சரியா வரும்லாம் தெரியும். ஆனா தேவன் தான் நமக்கான நல்லதை முடிவெடுத்து செய்ய வேண்டும். இப்போ அந்த 2 பேர் சொன்னல ஏற்கனவே போனாங்க, பேதுருவை கூப்பிட்டாங்க, அவர் அழைச்சிட்டு நேரா வந்துட்டாங்க. அந்த 2 பேர் என்ன பெரிய வேலை செய்தாங்க? கூப்பிட்டு வர்ற வேலை தான் அவங்க பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு வேலைக்கு நாம் அழைக்கப்பட்டால் அதையும் செய்யணும். இங்கே அவ்வளவு சீடர்கள் இருந்தாங்க.
அவ்வளவு நல்ல பக்திமான்கள் இருந்தாங்க. ஆனா உயிர்த்தெழு செய்யும்படியாக ஒருவர் அங்க இல்லை. அவங்களால அது தெரியாது. பேதுருவை அழைச்சாங்க. ஒரு நல்ல ஒரு மரியாதைக்குரிய அடக்கத்தை செய்யணும்னு தான் அவங்க நினைச்சிருக்கணும். ஆனால் அந்த இடத்துல தேவன் என்ன செய்தார்? அந்த அம்மாவை உயிர்த்தெழு செய்தார். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? ரொம்ப பெருசா, பர்னபா தன் காணியாட்சியை விற்றார். முதல் நூற்றாண்டில் இருந்தவர்கள் அநேக தங்கள் காணியாட்சிகளை, சொத்துக்களை எல்லாம் விற்றார்கள். அது அவ்வளவு பெரிய அளவுக்கு மோர் அமௌண்ட் ஆஃப் வேல்யூவை கொடுத்திருக்காங்க. இந்த அம்மா தன்னால் ஆன மட்டும் தண்டத்தில் இருக்கிறதை தர்மம் செய்திருக்கிறார்கள், கை வேலை செய்திருக்கிறார்கள். இப்போ ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, சில நேரங்கள்ல கொஞ்சமா இருக்கு, அதனால நம்ம செய்ய மாட்டோம். ஒரு இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதா வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட அது 200 ரூபாய் தான் இருக்கு, நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்க மாட்டோம்? சின்னதா இருக்கு அமௌண்ட், அது ஒரு காரணம் இருக்கலாம். வேற நம்மள என்ன நினைப்பாங்க? நம்மள என்ன 1000 ரூபாய் கொடுக்கணும், ஆனா 200 ரூபாய் தான் இருக்கு, ஆனா அது எப்படி கொடுக்க, அதை விட என்ன பண்ணலாம்? கொடுக்காம இருக்கலாம். இப்படிதான் நாம நிறைய நல்லதை செய்யாமல் விட்டு விடுக்கிறோம். நாம் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் கர்த்தர் நிமித்தமாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நான் கர்த்தருக்காக பெருசா செய்ய போறேன் காத்திருக்கிறவங்க வாழ்நாள் முழுது அப்படி எதுவும் செய்ததாக சரித்திரம் இல்லை. அவங்களால செய்யவே முடியாது. என்றைக்கு கர்த்தர் நிமித்தம் என்ன செய்ய முடியும்? அதை எடுத்துன்னு வாப்பானா எடுத்துன்னு வர்றது கர்த்தர் நிமித்தமாக. நீங்கள் ஒரு பரிசுத்தவானுக்காக, ஒரு சபையில் இருக்கிற ஒருவருக்காக நீங்கள் செய்வீர்களானால் அதை பதிவு செஞ்சு வச்சு 2 பேர் போனாங்க, பேதுருவை கூப்பிட்டாங்க, கூட்டின்னு வந்தாங்க. ஆனா உயிர்த்தெழ செய்யும் மகா பெரிய வல்லமை உள்ளவர் அங்க பேதுரு தான். அந்த அம்மாவை பார்த்தா ஊசின் உள்ள துணியை கொஞ்சம் வச்சிருந்து அதுல அந்த அம்மா நல்லது பண்ணிருக்காங்க. அவங்களோட ஸ்கில், டைம், அவங்களோட எனர்ஜி, ஆனா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப குறைவு. அவ்வளவுதான் வேலை பண்ணிருக்காங்க. கர்த்தருக்காக நாம் என்ன செய்கிறோம்? நம்மளை பத்தி சொல்லும் பொழுது நம்மை ஒரு சீடன் என்று, ஒரு சீஷி என்று சொல்ல முடியுமா? நாம் நன்மை செய்பவர்கள் என்று அடையாளம் இருக்கிறதா? நாம் தர்மம் செய்பவர்கள் என்று அடையாளம் இருக்கிறதா? நாம் செய்ததை காட்டும்படியாக அநேகர் தங்களிடத்தில் ஏதோ ஒன்று வைத்திருக்கிறார்களா? இதை இவர் செய்தார், இதை இவர் கொடுத்தார். இந்த சம்பவத்துக்குள்ள இந்த ஒரு பெண்மணிய உயிர்த்தெழு செய்தது, அந்த உயிர்த்தெழு செய்ததுன்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க, விளைவுதான் பெரிய விஷயம். அடுத்த வசனம் பாருங்க. அழைத்து உயிருள்ளவளாக அவளுக்கு முன்பாக நிறுத்தினான். தெரிய வந்தது அநேகர் கட்டிடத்துல விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இந்த இடத்துல விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அப்படின்னா வெறும் விசுவாசம் என்ற ஒரு ஒரு தாட்டு மட்டும் இங்க சொல்லல. அவர்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்ததை வசனம் சொல்லுகிறது. அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படிந்ததை தான் இந்த வாக்கியத்துக்குள்ளே ஆவியானவர் வச்சிருக்கிறாரு. அநேகர் விசுவாசம் உள்ளவர்களாக தேவனுக்குள் கீழ்ப்படியும்படியாக. ஆனா எங்க தொடங்கியது? இந்த மொத்த ப்ராசஸ்க்குள்ள என்னெல்லாம் நடந்தது? அந்த சீடர்களிலே சிலருக்கு யோசனை வந்தது, பேதுரு இருக்காராமே, கூப்பிடலாம, யோசனை வந்தது இல்லையா? அடுத்தது 2 பேர் போப்பா, போயிட்டு வந்துருங்க, 20 கிலோமீட்டர் போயிட்டு 20 கிலோமீட்டர் திரும்பி வரணும். இவங்க போயிட்டு வந்தாங்க. வந்த பிறகு இவர்கள் எல்லாரும் அமைதியாக இல்லை, தங்களுக்கு அந்த அம்மா செய்தது எல்லாம் காண்பித்தார்கள், பேசினார்கள், அந்த நன்மையை பேசினார்கள். இதெல்லாமே மூவ் பண்ணி பேதுருவை என்ன செய்ய வைத்தது? அந்த அம்மாவை உயிர்த்தெழ செய்யலாம் என்று அங்க தேவ திட்டம் நிறைவேறியது. நாம் நம்மிடத்தில் இருக்கிறதை கொண்டு என்ன செய்கிறோம் என்பதுதான் தொடக்கம். தொடக்கத்துக்குன்னு ஒரு டைம் வரும், அப்ப என்கிட்ட இதெல்லாம் வரும், அப்ப நான் செய்வேன் அப்படின்றதல்ல. இப்பொழுது என்னிடத்துல என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நான் கர்த்தருக்கு என்ன செய்கிறேனோ அதுதான் தொடக்கம். அது என்னைக்குன்னா இன்னைக்குதான். மிக சாதாரணமான விஷயங்களை செய்ய வாய்ப்பு இருந்தா செய்யுங்க. நம்ம கௌரவம், நம்ம பெருமையை பார்த்து அந்த செய்யற சந்தர்ப்பத்துக்குள்ள செய்ய வேண்டிய சின்ன உதவி, சின்ன நன்மையை கூட நாம் செய்யாமலே விட்டு விடுகிறோம். செஞ்சா நம்மள என்ன நினைப்பாங்க? அப்போ செய்து நம்மள என்ன நினைக்கணும்ன்றதுக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்படிதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமோ? அதுல ஏதாவது ஒரு கரெக்ஷன் நமக்கு தேவைப்படலாம்.
எப்பவுமே நம்ம சிந்திச்சா நமக்கு நியாயமா தான் இருக்கும். ஆனால் இந்த சம்பவத்துல நாம இந்த ஒரு பாடத்தையும் நாம் எடுத்துக்கலாம். கர்த்தருக்கென்று மிக சிறிய ஒரு வேலை செய்யற வாய்ப்பு இருந்தாலும் கூட அதை நாம் என்ன பண்ணலாம், செஞ்சிடலாம். ரொம்ப பெரிதாக செய்யும் திட்டம், கனவு எல்லாமே இருக்கா வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு அதை செய்ய தொடங்கும் பொழுது என்ன இருக்கிறதோ அதை கொண்டு சிறிதாக கர்த்தருக்கு செஞ்சிருங்க. ஏன்னா நாளைக்கு என்பது நமக்கு இல்லாமலே போகலாமே. மார்க் எழுதின சுவிசேஷம் 14:8 என்ன வார்த்தையை ஆண்டவர் அங்க சொன்னாருன்னு பாருங்க. மார்க் 14:8, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் கடிதத்தில் தைலம் பூசி முற்றிக் கொண்டாள். இவள் தன்னால் இயன்றதை செய்த. இப்ப தேவன் நம்ம கிட்ட எப்படி எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை, உங்களால் இயன்றதை செய்யுங்க, அவ்வளவுதான். ஒரு விதவை அம்மா காசு போட்டாங்க, 2 காசு போட்டாங்க, கட்டுக்கட்டா நிறைய பணக்காரங்களாம் சுத்தி போட்டுன்னு தான் இருந்தாங்களாம். ஆனா அந்த அம்மா போட்டது ஆண்டவர் பார்த்து உடனே பாராட்டுறாரு. தான் அப்போஸ்தலர் சொல்றாரு, இவள் அதிகமாய் செய்தாள். அப்போ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம், இன்னைக்கு நம்ம கேட்டதுல நம்மால் இயன்றதை தினமும் நன்மையை சிறிதானாலும் செய்ய வேண்டும். நம்ம நிறைய கிறிஸ்தவங்க இங்க இருக்கிறோம், நிறைய பேர் வளர்ந்துட்டே இருக்கிறோம், பிறருக்கு நன்மை செய்யாமலே நம்ம பலர் இருக்கிறோம். மற்றவங்களுக்கு நன்மை செய்யறதே கிடையாது. யோசிங்க, நம்ம கிறிஸ்தவங்களாக வளரவே முடியாது. நம்மளால ஒருத்தருக்கு எந்த நன்மையும் இல்லை, எந்த தர்மமும் பண்றதே கிடையாது. அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சி உப்பி வெடிக்கிற மாதிரி நாமே நன்மையை அனுபவிக்கிற ஆளா இருக்கிறோம்னு வச்சுக்கோமே. எவ்வளவு அசிங்கமா இருக்குல்ல. ஒரு கிறிஸ்தவன் சொன்னா அவன் இப்படிதான் இருக்கணும், அவன் நன்மை செய்து கொண்டே இருக்கணும். எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி, அப்படித்தான் வாழும்படி ஆயத்தம் பண்ணினார். இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. வாலிப பிள்ளையே, நீங்க கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிஞ்சீங்கல்ல, அது எவ்வளவு மகிழ்ச்சியா, அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா கீழ்ப்படிஞ்சீங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்கள் நற்கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்களா? அதுக்குதானே உங்களை அந்த ஒரு கிறிஸ்துக்குள்ள வந்து உங்களை வளர்த்து உங்களை சேர்த்து கொண்டு தேவனுடைய வீட்டுல வச்சு உங்களை அவர் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிகள், நமக்கான சாட்சி, நாம் இறந்த பிறகு நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன நம்மளை பத்தி பாராட்டி பேசுவாங்க? ஏன்னா நாளை நமக்கு தெரியாது, நாளைக்கு எப்படின்னே நமக்கு தெரியாது. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய சாட்சி எவ்வளவு சேகரித்து வச்சிருக்கிறோம். அங்கிகளையும் துணிகளையும் காண்பித்தார்கள், தர்மங்களை பற்றி பேசினார்கள், நற்கிரிகளை பற்றி பேசினார்கள். 20 கிலோமீட்டர் தூரமா இருந்த அந்த பேதுருவை, அன்னைக்கு டாப் லீடர் அவர் தான். இந்த ஒரு சாதாரண ஒரு சகோதரி செத்ததுக்கு அவரை 2 பேரும் அனுப்பி வரவழைக்கிறாங்க. அதுவும் சொல்றாங்க, தாமதம் தான் வர சொல்லுங்க அவர்ன்றாங்க. என்ன மாதிரி ஒரு ஆனர் பாருங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? கடைசி வசனம், அப்போஸ்தலர் 9. பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, ஏதோ நாங்கள் நன்மை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களிலே சிறியது என்று செய்யாமல் விட்டது அநேகம், பெரியது என்று செய்யாமல் விட்டதும் அநேகம். ஏதோ நாங்கள் உம்முடைய வார்த்தையிலிருந்து ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்டு இனி தகப்பனே ஒரு நாளையும் வீணாக்காமல் எங்களால் ஆன மட்டும் நன்மை செய்து கொண்டு வாழ எங்களுக்கு புத்தி தெளிவு தாரும். அதற்கான விசுவாசத்தையும் விவேகத்தையும் தாரும். தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க முடியும். நாங்கள் அதை கவனித்து பார்த்து செய்ய உதவி செய்யும். அந்த அருமையான அழகான பெயருள்ள பெண்மணி அழகான வாழ்க்கை, அழகான சாட்சி உள்ளவளாகவும் இருந்தார்கள் அப்பா. அவர்கள் செத்த பிறகு அடக்கம் பண்ணுவதற்கு முன்பு மீண்டும் வாழ வைத்தீரே. அவர்கள் வாழ்வது முக்கியமாக நீர் நினைத்தீரே, உயிர்த்தெழ செய்தீரே. தகப்பனே, நாங்கள் கூட எப்படிப்பட்டவர்களாக இந்த பூமியிலே வாழுகிறோம் என்பதை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம்.
நாங்கள் உங்க பிரியமாக வாழவே விரும்புகிறோம். உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையின் தொடக்கமும் முடிவும். நாங்களும் உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மேல் கிருபையாயிரும், எங்களை அப்படியே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே தயவாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. God bless you.